ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கடையில் செய்கிற மாதிரி டேஸ்டியான 65 செய்ய போகிறோம். சிக்கன் 65 அதை எப்படி செய்யலான்னு இப்போ வாங்க பார்த்துக்கலாம். நான் சிக்கன் வாங்கி அதை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் வச்சுருக்கேன். அதை அது கூட சேர்த்துக்கோங்க. இதில் காஷ்மீரி சில்லி பவுடர், கேசரி பவுடர், கொஞ்சமாக சால்ட் இதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. இது சிக்கன் கடையிலேயே ஒரு 65 பவுடர் கிடைக்கும். அந்த 65 பவுடர் வாங்கி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு லெமன் வச்சுருக்கேன், அதை இது கூட புளிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லெமன் நல்லா புளிஞ்சாச்சு. இப்போ அது கூட ஒரு முட்டையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஒன்றா சேர்த்துட்டோம். இது எல்லாமே நல்லா சிக்கன் கூட மேரினேட் ஆகுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மிக்சிங் ஒரு 30 மினிட்ஸ் ஊறட்டும். இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெரட்டி வச்ச சிக்கன் இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த சிக்கனை நம்ம அதில் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அது கூட இந்த சிக்கனை ஆட் பண்ணிடலாம். சிக்கன் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போட்ட சிக்கன்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்ம செஞ்ச ஈஸியான டேஸ்டியான சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.